தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நீதாமே மகிமையான காரியங்களை கர்த்தர் நீதாமே செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசுவீராக. பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் உடைய பிரசன்னம் நன்மைகள் கிருபைகள் தொடர செய்வீராக. இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து உட்காருவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நம்முடைய தியானம் இன்றைக்கு. இதிலே 56 வசனங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான வசனங்கள். நமக்கு இது சிம்பிளாக இருக்கலாம், ஏன்னா இந்த பேருங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் மனிதர்களை நடத்துகிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் கூட நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேருவதற்கு முன்பதாக பல இடங்களில் நிறுத்தி இளைப்பாரி போவது வழக்கம். அதுபோன்று கர்த்தர் இஸ்ரவேலர்களை 42 இடத்தில் இளைப்பாறும்படி செய்தார். அவங்க போய் சேர்ந்ததுக்கு எடுத்துக்கொண்டது 40 வருஷம். ஆனால் 42 இடத்துல கேம்ப் அமைச்சு அந்த இடத்துல வாழ்ந்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு டூருக்கு போவோம். ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள், ஒரு வாரம் 2 வாரம் போவோம். அது நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் டூருக்கு போன இடத்துல 1 வருஷம் இருக்க போகிறோன்னா மனதில் நல்ல மெமரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து நடந்து போக போகிறோம். 1 மாதம் 2 மாதம் கழித்து போய் இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 1 வருஷம் வாழ போகிறோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? மறக்க முடியாது. அது போன்று 42 என்கேம்ப்மெண்ட்ஸ், 42 இடத்துல அவர்கள் கூடாரம் அமைத்து, பிறகு அந்த 42 இடத்தையும் தாண்டின பிறகுதான் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். இந்த அக்கௌண்ட்டை மோசஸ் துல்லியமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை எத்தனை பேருக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குதுன்னு எனக்கு தெரில. எனக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. இந்த ஃபோன் வந்துட்ட பிறகு ஃபோனில் தான் அன்னைக்கு மண்டே என்ன பண்ணேன், மண்டேக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என் ஃபேமிலியோட, டியூஸ்டேக்குன்னு இருக்குது, வெட்னஸ்டேக்கு இருக்குது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 7 குரூப் வச்சுருக்கேன். நான் வெட்னஸ்டே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண முடியலன்னு போட்டுருவேன். அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை திரும்பி போகும்போது போன வாரம் நான் என்ன மிஸ் பண்ணேன்னு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் டைரி வச்சுருப்பாங்க. அந்த டைரியில் எழுதி வைப்பாங்க, நிறைய டைரி. எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 டைரிக்கு மேலே இருக்கும். எல்லாத்துலேயும் எழுதியிருப்பார். அது கிழியும் போது தூக்கி போட்டுருவோம். ஆனால் எவ்வளோ முக்கியமானது. அதுபோல் மோசே இந்த 42 இடங்களை நினைவு வச்சு எழுதுகிறார். ஒரு இடத்துலையும் கர்த்தர் மனிதர்களை நடத்தின விதம். நம்மளோட வயசை எடுத்துப்போம். உங்களுக்கு 40 வயசு, 35 வயசு, 30 வயசு, 50 வயசு என்றெல்லாம் இருக்கலாம். ஒரு வருஷம் கர்த்தர் ஒரு வகையில் வித்தியாசமாக நடத்தியிருப்பார் இல்லையா? எல்கேஜி படிக்கும்போது ஒரு வயசு, அந்த 1 வருஷம் ஒரு இடம். யூகேஜி படிக்கும்போது ஒரு வயசு, அந்த 1 வருஷம் ஒரு இடம், ஒரு ஸ்கூலு, ஒரு டீச்சரு, ஒரு லஞ்ச் இடம், ஒரு லஞ்ச் பேகு, ஒரு பேகு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு யூனிஃபார்ம். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு இப்படியெல்லாம் வர்றதை நம்ம யாருமே ஞாபகம் வச்சுக்கல. ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாலே பெரிய விஷயம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுகிறார். 42 இடங்களாம். ஹல்லேலூயா. அதை படிக்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. எத்தனை இடத்துல அவங்க போனாங்கன்னு தெரில. ஒவ்வொரு இடத்துலையும் மிஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே அழிஞ்சு போயிருக்கலாம். ஒவ்வொரு இடமும் பாலைவனம். அத்தனை லட்சம் பேரை செத்துடலாம். ஏன்? வெயிலில் ஒருத்தன் இருந்தாலும் செத்துருவான், லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் செத்துருவாங்க. குடிக்க தண்ணீர் கொடுத்தார், சாப்பிட உணவு கொடுத்தார். அந்த வெயிலை தண்ணி குடிச்சிட்டு கூட வாழ முடியாது நம்மளால். புரிஞ்சுங்க. உங்கள் கையில் வாட்டர் பாட்டில் கொடுத்து வெயில் நடந்தால் கூட குடிச்சிட்டு வாழுவோமா? நான் மயக்கடிச்சு விழுந்துருவோம். பகலிலே மேகஸ்தம்பமாய் வந்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார், காப்பாற்றி இறங்கினார். இத்தனை இடங்களிலே கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதை மோசே எழுதுகிறான். மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் சேனைகள் படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்தருடைய பிரயாணங்களின் விபரம், த டீடைல்ஸ் ஆஃப் த ஜேர்னிஸ், ஆமென், ஆஃப் த ஆர்மிஸ் அண்டர் மோசஸ் அண்ட் ஏரன். மோசே ஆரோன் என்று சொல்கிற ஸ்தானாதிபதிகள், படைத்தலைவர்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தலைவர்களுடைய தலைமையின் கீழ் இவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆமென். ஸ்ட்ரிக்டாக எல்லா கேம்ப் சைட்ஸும் எங்கெங்கெல்லாம் கூடாரம் அமைச்சாங்களோ அதை எழுதிட்டார். சும்மா சின்னதாக எழுதலை, டீட்டெயில்டாக எழுத போகிறார். ஆமென். எந்த வழியாக வந்தாங்கன்னு எழுத போகிறார். அவங்க நீண்ட நாள் தங்கி இருந்த இடம் வந்து சீனாய் மலை அடிவாரம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே என்ன வாங்கினாங்க?
10 கற்பலைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு இடத்துக்கு புறப்பட்டு போனது, பிறகு எங்கிருந்து புறப்பட்டது காரியங்களை எழுத போகிறார். நம்பர் 1 3ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுது. 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். ஆமா, ராம்சேஸ். இந்த ராம்சேஸ்ன்றது நீங்க மறக்கக்கூடாது. இது இவங்களே கட்டின பட்டணம். ஹல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேலர்கள் கட்டின பட்டணம் தான் இந்த ராமசேஸ். ஹல்லேலூயா சொல்லமா? ஆமாம். இஸ்ரவேலர்களை கொண்டு அந்த பார்வோன் மன்னன் அவர்களை கட்டினான். அதான் இந்த ராமசேஸ் பட்டணத்தை அவர்கள் கட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ராமசேஸ் என்கிறது யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆலோட்டிகள் மூலமாக இஸ்ரவேலர்களை அவர்கள் அடிமைப்படுத்தி கட்டின மிகப்பெரிய பட்டணம். பார்வோன் கட்ட வச்சான். 2 பட்டணம் கட்ட வச்சான், பித்தோம் மற்றும் ராமசேஸ். பார்வோன் கட்ட வச்சான். இந்த பிள்ளைங்க தான் கட்டினாங்க. ஆனால் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் கோஷேன் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஊருங்க கோஷேன் தேசம். கோஷேன் தேசத்திலே இருந்த அவர்கள் ஒன் ஆஃப் த மேஜர் சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க அங்கே பேச போனாங்களா இல்லை அங்கே போனாங்களா என்னன்னு தெரில. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ராமசேஸ். கோஷேன்றது இவங்களோட கிராமம் மாதிரி, ராமசேஸ்ன்றது சிட்டி, பட்டணம், பார்வோனால் கட்டப்பட்ட பட்டணம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ராமசேஸ் பட்டணத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு தான் முதல். நமக்கு தெரியும் எத்தனாம் மாதம் அது? என்ன பாருங்கள், எத்தனாம் மாதம் அது? நம்ம தான் யாத்திரையாகமம் 12 படித்தோம், உபாகமத்தில் கூட படித்தோமே. பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் பண்ணுறார். 1ஆம் மாதம் எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி பண்டிகை கொண்டாடுறாங்க. பண்டிகை கொண்டாடுறது அடுத்த நாள் கிளம்புறாங்க. எத்தனாம் தேதி? அப்போ 15ஆம் தேதி. எதை சாப்பிட்ட பிறகு? பஸ்கா பண்டிகையை கொண்டாடி விட்ட பிறகு, பஸ்கா அப்பத்தை புசித்த பிறகு அடுத்த நாள் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. யார் பார்க்கவாம்? பார்வோனுடைய எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். எதோட புறப்பட்டாங்க? என்னமோ ஆண்டவரும் ஹோலி ஏஞ்சல்ஸும் கேப்ரியல் தூதனும் மைக்கேல் தூதனும் வந்து நின்று பார்வோனை பார்த்து ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்ல, பார்வோன் வாயை முடிக்க ஈஜிப்ட் மிலிட்ரிலாம் சல்யூட் அடிச்சுருக்க பிரம்மாண்டமாக இந்த அடிமைகள், இந்த அனாதைகள், இந்த ஏழைகள், இந்த கைவிடப்பட்டவர்கள், இந்த வேலைக்காரர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எதோடவா? பலத்த கையோட. அதுக்கு நம்பர் 1 பிளேஸ் கொடுக்குறாரு. என்ன பேர்? ராம்சேஸ். இந்த ராம்சேஸ் நீங்கள் மறக்கக்கூடாது. அது எங்கே தான் இருக்குது? எகிப்திலே இருக்குது. என்ன ஆச்சு யோசிக்கிறீங்க? எங்கே இருக்குது? எகிப்திலே. இங்கே தான் இருக்கீங்களா? வேறு எதனா யோசிக்கிறீங்களா? எங்கே இருக்குது? எகிப்திலே. நம்ம தமிழ் பேர் மாதிரியே இருக்குது பாருங்கள், ராம்சேஸ். தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ராம்சேஸ் எகிப்திலே இருக்குது. புறப்பட்டார்கள். இவர்கள் புறப்படும் போது எகிப்தியர்கள் எல்லாம் தங்கள் தலைச்சன் பிள்ளைகளை அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீட்லேயும் தலைச்சன் பிள்ளை என்ன ஆயிடுச்சு? மரித்து போய்விட்டது. கர்த்தர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எப்படி போறாங்க? பலத்த கையுடன். கிறிஸ்தவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் கைவிட்டாலும் பயப்படாதிருங்கள். அவருடைய பலத்த கை இருக்கிறது உங்களை நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். ராம்சேஸை பற்றி ஹெரோபோலிஸ் என்கிறவர் சொல்கிறாரு, இது ஒரு வேளை கோஷேன் தேசத்தில் இவங்க வாழறாங்களே, இந்த கோஷேன் தேசத்தில் உள்ளவங்கலாம் போய் மனு கொடுக்குற ஹெட் ஆஃபீஸாக இருந்திருக்கக்கூடுமா. இப்போ உங்கள் வில்லேஜில் ஒரு ப்ராப்ளம்னா எங்கே போய் மனு கொடுப்பீங்க? ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்கும்? சிட்டியில் இருக்கும்ல. அது போல் இவங்க புறப்பட்டு போய் எங்களை விட்டுருங்கன்னு பேசினாங்களே, அது ராமசேஸாக இருக்கக்கூடுமா. ஆமென். புறப்பட்டாங்க. ராமசேஸிலிருந்து புறப்பட்ட பிறகு இரண்டாவதாக சொல்லுகிறது வசனம் 6ஆம் வசனத்தில் அவங்க எங்கே போகிறாங்களாமா? 6th verseல சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார். 5th verse படிக்கணும். ராமசேஸ்லேருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்தில் பாளையம் இறங்கினார். அது 5th verse. நீங்கள் விரல் விட்டுப்பீங்களா? கன்ஃபியூஷன் இல்லையே. எத்தனாவது இடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 2வது இடம் சுக்கோத். எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எத்தனாவது பிளேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு?
ராமசேஸ் நம்பர் 1னா சுக்கோத் நம்பர் 2, ரெண்டாவது சுக்கோத் இருக்கு. சுக்கோத் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆக்கும். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் சுக்கோத்தை பற்றி. ஆமென். ஆமாம், சுக்கோத் என்பது இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக கூட இருக்கலாம். ஆனால் சுக்கோத் மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். இரண்டாவது அவங்க பிச் பண்ண இடம், அவங்களுடைய கேம்ப் இரண்டாவதாக அவர்கள் சென்ற இடம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இஸ்ரவேலர்கள் ராமசேஸ்லேருந்து சுக்கோத்துக்காக புறப்பட்டு போனதை பற்றி 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் யாத்திராகமத்தில் நம்ம படிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verses 37 அவர்கள் புறப்பட்டு போனதை நமக்கு காட்டுகிறது. வீட்டில் போய் படித்து பார்த்துக்கிட்டு, இட் இஸ் த செகண்ட் ஸ்டேஷன். நீங்கள் கிளம்புற ட்ரெயினுக்கு எத்தனை ஸ்டேஷன் வரப்போகுது? 42 ஸ்டேஷன் வரப்போகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஷன் பேர் என்ன பேர்? ராமசேஸ். வெரி குட். செகண்ட் ஸ்டேஷன் அது சுக்கோத். ஆமென். செகண்ட் ஸ்டேஷன். ஆண்டவர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றும்படியாக மோசேயை அனுப்பினார். அந்த மோசே அந்த பார்வோனிடம் இருந்து கூட்டி கொண்டு வந்தான். ஒரு எஸ்கேப் என்று சொல்லலாம். ஆமென். டிரான்ஸ்ஜோர்டன் இவர்கள் அந்த யோர்தானை கடந்து போக வேண்டிய இடத்துக்கு அந்த யோர்தானை கடந்து போகக்கூடிய வழியில் நோக்கி புறப்படுகிற பயணத்தில் இவர்கள் ஸ்டார்ட் பண்ணி போன செகண்ட் பிளேஸு சுக்கோத்து. ஹல்லேலூயா சொல்லமா? ஆமாம், இந்த சுக்கோத் என்பது ஒரு இடம், அதனுடைய லொக்கேஷன் இன்றைக்கும் நமக்கு மேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அந்த வழியாய் புறப்பட்டு போயிருப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆமென். 40 வருஷம் புறப்பட்டவர்கள் முதல் முறை ஒரு டென்ட்டு போட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? டென்ட் அமைக்க கற்றுக்க போகிறாங்க. கட்டை கொம்புலாம் தேட போகிறாங்க. ஒரு முறை டென்ட் அமைச்சிட்டோம்னா திரும்ப அமைக்கிறது ஈஸி. கட்டை கொம்பு எல்லாம் இருந்தால் பிரித்து தான் கட்டணும். எல்லாரும் மாட்டு வண்டிங்க வச்சுருப்பாங்க. பிரித்து கூடாரத்தை போட்டுட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப கஷ்டம். இட் வாஸ் த ஃபஸ்ட் ஷெல்டர் which they built, a temporary shelter. ஹல்லேலூயா. என்னதுங்க? டெம்பரவரி ஷெல்டர். ஆமாம், கர்த்தர் ஒரு டெம்பரவரி ஷெல்டரை கொடுக்கும்படியாக கொடுத்தார். இது 12ஆம் அதிகாரம் 37 வசனத்தில் சொல்லப்பட்டது. நம்ம ஒரு முறை படிச்சலாம்னு நினைக்கிறேன் அந்த வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? இங்க எண்ணிக்கை வந்தது. புருஷர் மட்டும் எத்தனையா? 6 லட்சம். இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போட்டுங்க. கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே தான் புருஷராக அன்னைக்கு ரெக்கார்டு. கொஞ்ச நாள் கழித்து 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களே புருஷர் அடுக்க பண்ணார். 30 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 6 லட்சம் புருஷருக்கு ஒரு 6 லட்சம் மனைவிகள், ஒரு ஒய்ஃப் போட்டால். இன்னும் லா கொடுக்கல, நியாயப்பிரமாணம் கொடுக்கல. நியாயப்பிரமாணம் தான் ஒரு ஒய்ஃப்னு வரப்போகுது, கொடுக்கல. ஈஜிப்ட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னு தெரியல. 6 லட்சம் பேருக்கு ஒரு ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க தோராயமாக போட்டாலும் எத்தனை வருது? 24 லட்சம் பேர். அல்லேலூயா. ஆடுகள் மாடுகள் எல்லாத்துக்கும் ஷெல்டர் ஆர்டர் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் குடிக்க தண்ணீர் ஆர்டர் கொடுக்க வேண்டும். புறப்பட்டு போகிறார்கள். ஆமென். சுக்கோத்தில் இருந்து புறப்பட்டு அவர்கள் ஈதாம் என்கிற இடத்துக்கு போகிறார்கள். ஈதாம் அது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது படிங்கம்மா. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இதை பற்றி நம்ம படிக்கலாமா? யாத்திராகமம் 13:20. ஒரு ஆள் யாத்திராகமத்தை சைடில் வச்சுக்கங்க, பேரலா நம்ம படிச்சுட்டு போகலாம். 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணம் பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். பார்த்தீங்களா? வண்டர்ஃபுல்லா. இங்கேயும் எழுதுறாரு, அங்கேயும் எழுதுகிறார். ஏத்தாம் இது அவர்கள் 3ஆவதாக பிச் பண்ண இடம். இந்த 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 ஏத்தாம்ல மக்கள் வரும்போது அவங்களுடைய பிச்மெண்ட்டு செகண்ட் டைம் வந்துருச்சு. தே காட் an experience. வனாந்தரத்தில் இப்படி தான் இருக்கும் என்பதை அவர்கள் கற்று கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 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 ஏத்தாம் ரூட் ஒரு பேக் ட்ராக் ரூட் மாதிரி இனி ஸ்டார்ட் ஆகிட போதான். சுற்றி அடிக்கிற மாதிரி ஆக போதான். ஏத்தாம் என்று சொல்கிறதுக்கு ஷட் இன் பை வில்டர்னஸ். பிரதர், கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. எங்கே விட்ட கதை? எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் இவங்க பாலைவனத்தையே பார்க்கல. இவங்க வேலை வீட்டில் இருக்கணும், போய் எஜமானுக்கு வேலை செய்யணும், திரும்பி வீட்டுக்கு வரணும். அறுத்துருப்பாங்க, வீடு கட்டிப்பாங்க. இப்போ எங்கே மாட்டினாங்க? பாலைவனத்தில். கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க. இந்த இடத்துல கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் வெளியே வர ரூட்டு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தாங்க இருக்கிறார். அவர் பேர் மோசே. எத்தனை வருஷம் ட்ரைனிங் அவருக்கு வனாந்திரத்தில்?
என்னாச்சு? 40 வருஷம், அவருக்கு 40 இயர்ஸ் ட்ரைனிங், ஓடி போனார 40 இயர்ஸ். திரும்ப திரும்ப ஹல்லேலூயா. இந்த ஈதாம் என்று சொன்னாலே ஷட் இன் வில்டர்னஸ். யாத்திரையாகமம் 14:1-3 வரைக்கும் நம்ம படிச்சிடலாமே, நமக்கு ஒரு ஐடியா வரும் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. இப்போ என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது? ப்ளீஸ் ராமசேஸ் எழுதிட்டீங்களா? ரெண்டாவது பிளேஸ் எது? சுக்கோத். சுக்கோத்திலேருந்து கிளம்பி ஈத்தாமில் போனதுமே எகிப்தில் ஒரு புரளி ஸ்டார்ட் ஆகுது. பார்வோன் மன்னன் குழந்தெல்லாம் செத்து அடக்கம் பண்ணிட்டு பதவி திரும்பி வந்துட்டான், ராஜ்யத்துக்கு வந்துட்டான். வீட்டில் வேலை செய்யறதுக்கு அடிமைகள் இல்லை. ஒரு ஐடியா பண்ண போகிறான். போனவங்களை பிடிச்சிட்டு வந்தா என்ன ஒரு முடிவு. நான் வந்தா என்ன? அவனுக்கு தெரியும் இத்தனை லட்சம் பேரை கூப்பிட்டுட்டு நீ பாலைவனத்தில் எங்கேயும் போக முடியாதுப்பா. உனக்கு தண்ணி யார் தான் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு கிணறு எங்கே இருக்குது? எங்கள் ஊரில் தான் இருக்குது. இத்தனை பேருக்கு சோறு சாப்பிட்டு போட்ட மீன் முள்ளு எங்கே இருக்குது? எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அத்தனை பேரையும் திருப்பலாம், இதெல்லாம் சும்மா கதை என்று அவன் புறப்படுவான். You are going to wander aimlessly. எங்க போறனே தெரியாம சுத்த போறீங்கடா அப்படின்னு எதிரி முடிவு பண்ணுவான். கிறிஸ்டியன்ஸை அவனை புரிஞ்சுங்க. நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கிறோமோ, சாத்தான் சத்தியமாக சொல்லுவான், எய்மே இல்லாமல் சுற்றி இருக்கிற லைஃப்பில் அநியாயமாக தோற்று போகிற ஆள் யாராக தான் இருக்க போகிறது? நீ தான் இருக்க போகுது. அங்கே இருக்கும் போதாவது ஒரு வேலைகளை செஞ்ச, காலையில் கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க குடிச்ச, சாயந்தரம் சாப்பிட்டு போட்ட, மீன் தலை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ட, கர்த்தர் வந்துக்கிற என்ன மாட்ட போகிற? பாலைவனம் உனக்குன்னு சொல்லுவான். எகிப்தில் பேச்சு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அவன் ஸ்டார்ட் பண்ணான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, they are wandering aimlessly in the land. கர்த்தரை நம்பி போனால் எங்கே சுற்றுறாங்களா? எய்ம்லெஸ்ஸாக சுற்றுறாங்க. the wilderness has shut them in. யாத்திரையாகமம் 14:1 பார்வோன் சொல்கிறான், பாலைவனம் அவங்களை என்ன பண்ணிடுச்சு? ரவுண்டு பண்ணிருச்சுப்பா. அவனுக்கு ஒற்றர்கள் இருக்க மாட்டாங்களா? நான் அவனுக்கு மிலிட்ரி இருக்க, மிலிட்ரி எக்ஸலன்ஸுமா. அன்றைக்கி உலக சூப்பர் பவர் ஈஜிப்ட் தான். பக்கத்து நாட்டில் ஒரு வால் அசைஞ்சால் கூட அவருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இவங்க பாலைவனத்தில் சுற்றி நிற்கிறாங்க ராஜா, கொண்டு போன சோர்லாம் ஆகிடும், காலி ஆகிடும், தண்ணிலாம் காலி ஆகிடும் என்று சொல்வதை கேட்டுக்கொண்டு அவன் புறப்பட போகிறானே. அந்த இடத்துக்கு பெயர் தான் சொல்லுங்க, என்ன பேர்? என்னது? ஏதாம். இங்கிலீஷில் ஈதாம். ஆமேன். இட் இஸ் த எட்ஜ் ஆஃப் த வில்டர்னஸ். இதுக்கப்புறம் இதை அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் என்றால் வேற காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமீன். ஏத்தாமிலிருந்து போயிட்டாங்க. 7th verse, அவர்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். பாத்தீங்களா? எங்க? மிக்தோலுக்கு முன்பதாக பாளையம் இறங்கினார்கள். 8th படிச்சிருமா? ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். பாத்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம படிக்கிறோம். இது ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோலில் வரப்போகுது? இன்னும் பார்வோனுக்கு இஸ்ரேல் மேலே பவர் இருக்குது. நம்ம கூட உலக வாழ்க்கையை விட்டு வெளியில் வரும்போது நம்ம கொஞ்சம் ஹோல்டு கொடுத்துட்டு வருவோம் அவங்களுக்கு. அவங்க சொன்னால் கேட்குற அளவுக்கு நம்ம ஸ்டில் இருப்போம். அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கர்த்தர் போயிடுச்சு, நான் ஒரு ஃபோன் பண்ணேன்னா திரும்பி வந்துடும், நான் ஒரு மிரட்டன் வை போட்டு ஓடியாந்துடும் அப்படின்ற லெவலில் நம்ம அடிமைத்தனத்தை விட்டுட்டு வருவோம். இல்லை, கர்த்தர் அதற்காக நம்ம அழைக்கவில்லை, நம்மை கானான் தேசத்துக்கு போகும்படியாக கொண்டு போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஈரோத்தை விட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்துக்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள் என்றதுக்கு முன்னாடி, இந்த பாலைவனத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி, பாலைவனத்தை கடந்து சமுத்திரத்தை கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபைட்டு. என்ன ஃபைட்டு உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஃபைட்டு? படிச்சிங்களா இல்லையா? எக்ஸோடஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன ஃபைட்டு? பார்வோனே கிளம்பி வருவான், அவனுடைய யுத்த வீரர்களோடு வருவான். செங்கடலை கடக்கணும். கர்த்தர் அவர்களோடு என்ன பண்ண போகிறார்? யுத்தம் பண்ண போகிறார். ஆமாம். ஸோ 3 days in wilderness. இந்த இடத்துல மாராக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈஜிப்டோட கடைசி யுத்தம், கடைசி இம்பேக்ட், பலத்த கையை ஊரில் காட்டின தேவன் பலத்த கையை வெளியிலையும் காட்ட போகிறார். ஆமேன். நம்ம ஆண்டவர் சிட்டியில் மட்டும் ஃபைட் பண்ணுறவரில் வில்டர்னஸ்லையும் ஃபைட் பண்ண
போகிறவர். ஆமாம், இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் யாத்திரையாகமம் 14:2 படித்தோம் என்றால் அதில் நமக்கு தெரியும். யாத்திரையாகமம் 14:2 படிங்க பார்க்கலாம். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. பாருங்க, இப்போ இதுக்கு இந்த இடத்துக்கு ஜென்ரலாக ஒரு பேருக்கு தான், அது பேர் ஷூரா. நான் ஒரு இமேஜ் அனுப்பிக்கிறேன். அந்த இமேஜ் போட்டிங்கன்னா 1 2 3ன்னு நம்ம ஜனங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த இமேஜ் அனுப்பிச்சது இருக்கா பாருங்கள் உங்கள்கிட்ட, இல்லை ரீசன் பண்ணாமல் பாருங்கள். போட்டாச்சா? ரைட். அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, நம்பர் 1 ராம்சேஸ், நம்பர் 2 சுக்கோத், நம்பர் 3 என்ன பேர் போடப்பட்டிருக்குது? பி ஹாஹிரோத். ஆமேன், அல்லேலூயா. 4வது மாரா. இதுக்கு நடுவில் அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியதாய் இருக்கிறது. தே நீட் டு கிராஸ் த ரெட் சி. அந்த 3 நம்பர் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த 3 ஒட்டினா மாதிரி ஒயிட்டாக தெரிஞ்சு பாருங்கள், அதான் செங்கடல். 3க்கு பக்கத்துலேயே அந்த ஏரோ போதில் 3 பக்கத்துலலாம் ஒயிட்டாக ப்ளூ கலரில் தெரிஞ்சு பாருங்கள், அதான் செங்கடல். அந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்குது. அவங்க செங்கடல் என்ன பண்ணணும்? கடந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த செங்கடலை கடந்துட்டாங்கன்னா பார்வோன் வரமாட்டான். அவன் வரான், வந்து செத்து போயிட போகிறான். அது நம்ம யாத்திரையாகமத்தில் படிக்கிறோம். ஓகேயா? 14ஆம் அதிகாரத்தில் அந்த கதை வந்துடும். பார்வோன் வந்து என்ன பண்ணுவான்? செத்து போயிடுவான். இப்போ 3rd பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பி ஹாரிரோத் தமிழில் படிக்குமா? அது 8th வருஷத்தில் இருக்குது. பீரோத். பீரோத்தை நம்ம 3rd வச்சுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ செங்கடலை கடந்துட்டாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு ஜென்ரலாக ஒரு பேர் இருக்குன்னு சொன்ன, அந்த பேர் என்ன பேருங்க? சூர். பிறகு கர்த்தர் அவர்களை சூரிலிருந்து இந்த ஈத்தாம் அல்லது பீரோத் என்று சொல்கிற இடத்துல இருந்து கர்த்தர் அவர்களை கூட்டிக் கொண்டு எங்கே கூட்டிக்கு போகிறாராம்? 4th பிளேஸ். என்ன பிளேஸுங்க? மாரா. ஹல்லேலூயா. என்ன பேருங்க? மாரா. மாரா யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரா எங்கெல்லாம் படிச்சிருக்கோம்? நகோமி தான் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களை பார்த்து சொன்னாங்க, என்னன்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னன்னு கூப்பிடுங்க? மாரா. மாறானா என்னது? கசப்பு. ஹல்லேலூயா. ஹீப்ரு வேர்டு மாரா அப்படின்னா கசப்பு. ஆமேன். இன்னைக்கும் ட்ராவலர்ஸ் அங்கே போய் அந்த மாராவின் தண்ணீர் மதுரமானதை குடிச்சிட்டு வராங்களாம். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த ஸ்டேஷனில் அவங்க அந்த தண்ணீரை குடித்து விட்டு போகிறார்கள். மறந்துடாதீங்க, அன்னைக்கு கசப்பாக இருந்துச்சு, இன்றைக்கு கசப்பாக இல்லை. ஹல்லேலூயா. மாராவின் கசப்பை மதுரமாய் தேவன் மாற்றினார். ஆமேன். மாரா கடந்த பிறகு அவர்களுக்கு எந்த இடத்துக்கு வராங்க? நம்ம மேப் பாருங்க. ஆமேன். எங்கே வராங்க? போனார்கள். ஆமாம், ஏலிம்க்கு. சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த மாரா 6th பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நம்முடைய இந்த மேப்பில் நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது, நம்ம பைபிளையும் ஸ்டடி பண்ணி எக்ஸோடஸையும் நம்பர்ஸையும் சேர்த்து ஸ்டடி பண்ணும்போது, சில வேத வல்லுநர்கள் பிரகாரமாக சொல்லும்போது மாரா 6th பிளேஸாக மாறிடுது. ஹல்லேலூயா. அப்போனா ஈத்தாம் 4th பிளேஸும் பிஹிரோத் 5th பிளேஸுமாக வரும்பொழுது மாறா என்ன பிளேஸாக மாறுது? 6th பிளேஸாக மாறுது. 6th ஸ்டேஷன் என்று சிலர் சொல்கிறாங்க. இந்த மேப்ஸ் பற்றி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அன்னைக்கு காலி லேண்டுக்கே பேர் வச்சு நம்ம ஐயா எழுதியிருக்காரு. அவர் எக்ஸலண்ட்டானவர். ஆனால் 42 இடத்துல அவங்க கேம்ப் பண்ணியிருக்காங்க. அதை மறக்கூடாது. சாதாரண கேம்பில் எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர், 12 கோத்திரம். ஓகே, இன்றைக்கும் அது இருக்கிறது. மாராவுக்கு பிறகு அவங்க போன இடம் பேர் நாம் பார்த்தோம் என்றால் ஏலிமுக்கு போனார். ஹல்லேலூயா. ஏலிம்ல என்ன இருந்துச்சு? நீங்க யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நீரூற்றுகளும் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. எஸ். எத்தனை இருந்துச்சா? 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரம். பாத்தீங்களா? ஆமா. There were 12 fountains of water and 310 palm trees. 3 ஸ்கோர்னா 30 30 30 60, ஒரு 10 70 அங்கே பிச் பண்ணிட்டாங்க. இது பயங்கரமான பிளேஸ், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் டென்ட் போட சொன்னால் என்ன பண்ணலாம்? போடலாம். நீரூற்றில் குளிச்சுட்டு பெருச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வீட்டில் கட்டின்னு போன சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம். வண்டர்ஃபுல்லான பிளேஸ். பிறகு அவர்கள் ஏலிமில் இருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். பார்த்தீங்களா? சிவந்த சமுத்திரம், ரெட் சி. இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்னது இது ரெட் சி? இப்போ தான் பார்த்தோம், திரும்பி ரெட் சி வருது. எஸ், சுற்றி தான் வரப்போகிறாங்க.
40 ஆண்டுகள். 40 நாளில் பயணிக்க வேண்டிய ஒன்றை எத்தனை வருஷம் பயணிக்க போகிறாங்க? அப்போ எவ்வளோ ஸ்லோவாக போயிருப்பாங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் டெட் ஸ்லோன்னு பேர். ஆமென். இந்த செங்கடல் கிட்ட வரும்பொழுது தான் பார்வோனும் தன்னை பில்ட் பண்ணிக்கிட்டான், இவங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க பாலைவனத்துலேருந்து என்ன பண்ணலாம், தப்பிக்கலாம். ஏன்னா யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறாரு, தண்ணி இருக்குது, அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அப்படியே தப்பிச்சு போகலான்ங்கிற நிலை வரும்போது பார்வோன் இந்த ஜனங்க சுற்றி சுற்றி வர்றதை பார்த்து ஈத்தாமில் இருக்கும்போதே சொன்னான் பாருங்க, they have been shut by the wilderness, வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டாங்க என்று சொல்லுகிற பார்வோன் புறப்பட்டு வர போகிறான். இப்போ எங்கே இருக்கிறாங்க? செங்கடல்ல. இப்போ புரிஞ்சுங்க, நீங்கள் இருக்கிறீங்க எகிப்துலேருந்து கிளம்பிட்டீங்க, பின்னாடி எகிப்தியன் கத்தி தூக்கிட்டு ஓடி வரான், ஓடி வந்துட்டீங்க, எதிர்க்க பார்த்தா என்ன ஆகுது? செங்கடல். பின்னாடி யார் வரா? இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஒன்று போய் கடலில் விழுந்து செத்துணும், எல்லாம் திரும்பி அவங்க கையில் போகணும். 2 அவங்க கையில் போக விட மாட்டுறாரு மோசே. அப்போ என்ன பண்ணலாம்? மோசே முன்னாடி முறுக்கலாம், முடிஞ்சால் மோசே என்ன பண்ணலாம்? சாவடிச்சு போட்டு ஓடிடலாம். இந்த நிலைமைக்கு அவர்கள் அங்கே வர போகிறார்கள். ஹல்லேலூயா. செங்கடல். இந்த செங்கடலில் கர்த்தர் தம்முடைய பலத்த கையை திரும்பவும் காட்டுறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் தம் பலத்த கையை ராம்சேஸில் காட்டினார், எகிப்தில் காட்டினார், லாஸ்ட்டாக ராம்சேஸில் காட்டினார். என்ன? தலைச்சம்புள்ள சங்காரம் நடந்துச்சு. 2வது தம்முடைய பலத்த கையை வனாந்தரத்தில் காட்டிட்டு வராரு. இப்போ செங்கடல்கிட்டையும் காட்ட போகிறார். இஸ்ரவேலர்கள் புரிஞ்சு கொள்ளணும், என் ஆண்டவருடைய வல்லமை இயற்கை மீதும் உண்டு, செயற்கை மீதும் உண்டு, மனிதர்கள் மீதும் உண்டு என்பதை. ஹல்லேலூயா. ஆமாம். ஆமென். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் செங்கடலை மோசே கடந்ததற்கு எத்தனையோ இருக்கிறது. எப்படியா இருக்குதுன்றீங்களா? மோசே கடந்து போனாரா, மக்கள் கடந்து போனாங்களான்னு இல்லை, பின்னாடி தொர்த்தின்னு வந்தாங்களே அவங்க மூணுதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தலையில் உள்ள முடி கொட்டாமல் ஆண்டவர் காப்பாற்றுறாரு. ஆனால் பார்வோனும் அவன் சேனைகளும் துரத்திட்டு வந்தாங்களே, அவங்களுடைய சேரியட் வீல்ஸ், அவங்களுடைய உருளைகள் கழண்டு போய் அவர்களுடைய ரதங்களுடைய அந்த வீல்கள் கீழே மதக்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ரைட்டு. அவர்கள் மாராவிலிருந்து ஏலிமுக்கு வந்தார்கள், ஏலிமிலிருந்து திரும்பி செங்கடலுக்கு வந்தாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான பேசேஜ் 10-12 வரைக்கும் உள்ளதுக்கு பேசேஜ் வந்து யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்தீர்கள் என்றால் தெரியும். யாத்திரையாகமம் 16:1. இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். பார்த்தீங்களா? சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. செங்கடலோட பேசேஜை அவர்கள் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டாங்க. ரெட் சி கிட்ட 2 முறை கேம்ப் பண்ணியிருக்காங்க. முதல் முறை கேம்ப் பண்ணும்போது இந்த பக்கமாக பார்வோன் அவனுடைய ரதங்கள் அவர்களோடு ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார். 2வதாக இன்னாண்ட பக்கம் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்தார்கள். இப்போ எங்கே வந்துட்டாங்க? அவங்க சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சீன் வரும்போதே எதை கிராஸ் பண்ணிட்டாங்க? சீன்லாம் வரும்போதே, மாறா வரும்போதே அவர்கள் செங்கடலை கிராஸ் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க? இந்தாண்ட சைடு. ஆமேன். அந்த பிஹிரோத் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இந்தாண்ட பக்கம் இருந்தாங்க. பிஹிரோத்துக்கு அப்புறம் மாறாக வரும்போதே செங்கடலை கடந்துட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் செங்கடலை பார்க்குறாங்க. செத்து போன சோல்ஜர்ஸோட பாடியெலாம் என்ன பண்ணியிருக்கோம்? மிதந்து கொண்டு இருந்திருக்கும். கர்த்தர் செய்கிற அற்புதம். அங்கிருந்து எடுத்து கர்த்தர் அவர்களை எங்கே கொண்டு போய் போட்டாரா? சீன் வனாந்திரத்தில். நீங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சீன் வனாந்திரம். பிறகு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் 12ஆம் வசனத்தின்படி படிங்க. 12 வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்கா. ஓகே. தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். 13ஆம் வசனத்தை படித்தோம்னா தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். பிறகு ஆலூஸ்லேருந்து புறப்பட்டு போய் ரெஃபிதீமிலே. இந்த ரெஃபிதீம் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா ரெஃபிதீமிலே ஜனங்களுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத போது தான் என்ன பண்ண போகிறாங்க? முறுக்க போகிறார்கள். ரெஃபிடீமில் தான் அடி வாங்க போகிறாங்க. தண்ணி இல்லைன்னு மோசைக்கு விரோதமாக என்ன பண்ண போகிறாங்க? முறுக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரெஃபிதீமிலே தான் அமலேக்கருடைய யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் மோசமாய் தோற்று போகிற நிலை வந்துச்சு. அமலேக்கு பின்பதாக பின்னாடி வந்து அடித்தான். ஆனாலும் கர்த்தர் மோசையோட 2 கையை தூக்க வச்சார். மோசையோட கை தூக்குனா ஜெயம், கை வலிச்சு கீழே இருக்குன்னா தோல்வி வந்துச்சு. யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். ஆரோனும் ஊரும் வந்து மோசே ஐயா கையை தூக்கி பிடிச்சிக்கினாங்க. ஒருத்தர் ஒரு ஷோல்டர் மேலே மோசை கையை வச்சுக்கினாங்க, இன்னொரு ஷோல்டர் மேலே மோசை கையை வச்சுக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயா கை தூக்கின்னு இருந்தார். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கை தூக்குனாலே கை வீங்கிறோம்.
தூக்கி கொண்டு யுத்தம் பற்ற இடம். தே ப்ரிவைல்ட் அகேன்ஸ்ட் த அமலேக்கேட்ஸ். அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயித்த இடம்தான் என்ன ஊர் இது? ரெஃபிதீம். மறக்க கூடாது. அது மட்டும் இல்லை, ரெஃபிதீமில் அடி வாங்கினது காரணம் என்ன? தண்ணி இல்லை என்று புலம்பினார்கள், கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள். இதன் பிறகு தான் முக்கியமான ஒரு ஸ்டேஷனுக்கு வரோம். அந்த ஸ்டேஷன் பேர் சீனாய். ஹல்லேலூயா. சீனாய் மலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சீனாய் வனாந்திரத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் மோசே கையில் ஏற்கனவே பேசிட்டு இருந்தார். மோசஸ் எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார்? நம்ம யாத்திரையாகமத்தில் வாசிக்கிற போல 3rd சாப்டரில் வாசிக்கும் போது மோசே எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார்? யாத்திரையாகம் எடுத்துங்க பார்க்கலாம். யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மோசே எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார்? யாத்திரையாகம் 3. மோசே மீதியான் தேனத்து ஆசாரியனாகிய தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளின் வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஓரேப் மட்டும் வந்தான். சரி, ஓரேப்புன்றோம் பாருங்க. இந்த ஓரேப்புக்கு தான் இன்னொரு பேர் சீனாய். ஹல்லேலூயா, ஆமென். ஓரேப்புக்கு தான் என்ன பேர்? இன்னொரு பேர் சீனாய். அங்கே வந்தான், ஆண்டவர் அவனை அழைச்சார். இங்கே ரொம்ப நாள் பிச் பண்ணிட்டாங்க. இங்கே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய நிலை நமக்கு தெரியும். ஏன் ரொம்ப நாள் சொல்லுங்க பார்க்கலாம் தேவஜனமே? ஏன் ரொம்ப நாள்? 40 days ஃபாஸ்டிங் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தார்? 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வந்தார். ஆமென். ஆமாம், எகிப்திலேருந்து செங்கடல் நோக்கி வந்தவங்க செங்கடல்லேருந்து கடந்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு இங்கே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்கள். சுக்கோத் என்றால் பூத்துன்னு அர்த்தமா, கூடாரங்கள், பூத்ஸ் என்ற அர்த்தம். ஈத்தாமுக்கு பேர் தெரில. பிஹைரோத் அப்படின்றால் எரிகிற வாய் என்ற அர்த்தமா. மாரா என்றால் கசப்பான நீரூற்று. ஏலிம் என்றால் மரங்கள் இருக்கிற இடம். செங்கடல் என்றால் சீ ஆஃப் ரீட்ஸ், நாணல் செடிகள் உள்ள இடம் என்கிற இடத்தெல்லாம் கடந்து ரெஃபிதாயிமுக்கு வந்து அங்கேருந்து இப்போ சீனாய் மலை அடிவாரத்துக்கு அவர்கள் வந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சீனாய் மலை அடிவாரத்தில் ரொம்ப நாள் இருந்தாங்க. இந்த ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆமென். ஆமாம். தோப்கா என்றால் பீட்டன் என்ற அர்த்தம். ஆலூஷ்க்கு அர்த்தம் தரல. ரெஃபிதீம் என்றால் பிரிந்து போகிற, ஸ்ப்ரெட்டிங் என்ற அர்த்தம். வில்டர்னஸ் ஆஃப் சீனாய், சீனாயினுடைய பாலைவனங்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியவில்லை அந்த இடத்துல. ஆனால் கர்த்தர் கற்பலைகளை கொடுத்தார். 16லேருந்து நீங்கள் 37 வரைக்கும் படிச்சிங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டாக வருகிறது. ஒரு ஸ்டேஷன் பேராக நான் உங்களுக்கு படிச்சிடுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். நீங்கள் நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ரைட். நம்பர் 1 ராம்சேஸ், நம்பர் 2 சுக்கோத். எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ராமசேஸ் வந்து யாத்திரையாகமம் 12:37, என்னாகமம் 33:3. சுக்கோத் யாத்திரையாகமம் 12:37 மற்றும் 13:20, என்னாகமம் 33:5-6. ஈத்தான் என்று சொல்கிறது யாத்தியாகமம் 13:20, என்னாகமம் 33:6-8. பிஹாயிரோத் அப்படின்ற இடம் யாத்திரையாகமம் 14:2, என்னாகமம் 33:7-8. மாரா என்று சொல்கிற இடம் யாத்திரையாகமம் 15:23, என்னாகமம் 33:8-9. ஏலிம் என்று சொல்கிற இடம் யாத்திரையாகமம் 15:27, 16:1, என்னாகமம் 33:9-10. செங்கடலை பற்றி நாம் படிக்கிறது என்னாகமம் 33:10-11 நம்ம படித்தோம். சீன் வனாந்திரம் யாத்திரையாகமம் 16:1, 17:1, என்னாகமம் 33:11-12. தோப்கா என்று சொல்கிற இடம் என்னாகமம் 33:12-13. ஆலூஷ் என்று சொல்கிற இடம் என்னாகமம் 33:13-14. ரெஃபிதீம் பற்றி இப்போ படிச்சிருந்தோம். யாத்திரையாகமம் 17:1, யாத்திரையாகமம் 19:2, என்னாகமம் 33:14-15. சீனாய் வனாந்தரத்தை பற்றி படித்தோம். யாத்திரையாகமம் 19:1, என்னாகமம் 10:12, என்னாகமம் 33:15-16. சீனாய் வனாந்தரத்தை பற்றி படித்தோம். சீனாய் வனாந்தரம் என்பது சீனாய் மலை அடிவாரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 15-16 சீனாயிலிருந்து கர்த்தர் ஒரு இடத்துக்கு கூட்டு கொண்டு போகிறாராம். அந்த இடத்து பேர் படித்து பாருங்க, கிப்ரோ தத்தாவ். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா என்னாகமம் 11:35 சொல்லப்பட்டிருக்குது. என்னாகமம் 33 படிக்கிறோமே 16-17 சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லப்படல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே கேம்ப் அமைச்சாங்க. அதன் பிறகு 17ஆம் வசனம் படிச்சிங்கன்னா ஹசீரோத்.
அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. 17வது வசனம் எங்கேருந்து படித்தாங்க? ஹசீரோத். அது என்னாகமம் 11:35 கொடுக்கப்பட்டிருக்குது. என்னாகமம் 12:16 சொல்லப்பட்டிருக்குது. என்னாகமம் 33:17-18 நம்ம இப்போ படிக்கிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதன் பிறகு எங்கே போய் கேம்ப் அமைச்சாங்க? ரித்மா. ரித்மா என்னாகமம் 33:18-19. ரித்மாவிலேருந்து ரிம்மோன் பேரேஸ், அது எங்கே இருக்குது? இதே என்னாகமம் 33:19-20. அதன் பிறகு எங்கே போய் அமைச்சாங்க? லிப்னா. லிப்னா என்னாகும் 33:20. இந்த லிப்னா என்றால் லொபோனா என்ற அர்த்தமா. அது ஒரு வெள்ளையாக இருக்கிற ஒயிட்னஸ் உள்ள ஒரு 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 பட்டணமா. அது யாருக்குன்னு வராத ஒரு பட்டணம். ஆமாம், இஸ்ரவேலர் அந்த பக்கம் போவதற்கு, கானானு விட்டு போவதற்கு அந்த பகுதியில் இருந்தார்களாம். ஹல்லேலூயா, ஆமென். இது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஊர் பேர் என்ன படித்தோம்? லிப்னா. லிப்னாவுக்கு பிறகு என்ன ஊர்? ரிசா. ரிசாவுக்கு பிறகு கெஹலத்தாத், பிறகு மவுண்ட், பிறகு சாஃபேர் மலை. சாஃபேர் மலைக்கு பிறகு ஹாரதா மலை. ஹாரதாக்கு பிறகு மஹ்லியோத், பிறகு தாஹாத், பிறகு தாராக், பிறகு மித்காக்கு பிறகு ஹஸ்மோனாக்கு பிறகு மொசேரோத் பற்றி யார்? இதே என்னாகும் 33:30 இப்போ படிக்கிறோம்ல. உபாகமம் 10:6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆரோன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆரோன் இறந்த இடம் இது எங்கே இருக்குது? மொசேரோத். ஆமேன். யாத்திரையாகும் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 10:6 வசனத்தில் என்னாகமம் 10:6 கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் பிறகு மொசேரோத் மறக்காதீங்க. அதன் பிறகு என்ன ஊர்? பெனியாக்கான். இது இந்த 30ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பிறகு கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். ஹிர்காத். அதன் பிறகு யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார். அதன் பிறகு எப்ரோனாவிலே. அதன் பிறகு எசியோன் கேபார். ஆமாம், எசியோன் கேபார் பற்றியும் நாம் வேதத்திலே இந்த பகுதியில் படிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இது ஒரு சீ போர்ட்டா. இந்த இடத்துல ஏறக்குறைய கடல் இருக்கிற பகுதியாய் இன்றைக்கு இருக்குதான். கல்ஃப் ஆஃப் அக்கபா என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இந்த இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லமா. இந்த பேருங்கள்லாம் நமக்கு குழம்புது, இருந்தாலும் அந்த வழியெல்லாம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். பிறகு திரும்பவும் என்ன வனாந்திரம்? சீன் வனாந்திரத்திலே பார்த்தீங்களா? அந்த வனாந்திரம் எவ்வளோ பெருசு பாருங்க. காதேஸ் சீன் வனாந்திரம் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது பாருங்க. இந்த காதேஸ் பற்றி படிக்கணும்னா என்னாகமம் 20:1-22 என்னாகமம் 20:1 படிக்கலாம். 22:33 என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேயும் இருக்குது, 22ஆம் வசனத்துலையும் இருக்குது. அது இல்லாமல் இன்னைக்கு படிக்கிற 33ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது பேர் என்ன பேருங்க? காதேஸ் வனாந்திரம். காதேஸ் வனாந்திரத்தில் உங்களுக்கு எதனா ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே தான் மீரியாம் மரித்து அடங்க பண்ணப்பட்ட இடம். மீரியாம் யார்? மோசேயோட ஆரோனோட அக்கா. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு காதேஷ் பர்னேயா என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொன்று சொல்லுங்க பார்க்கலாம். காதேஷ் பர்னேயால என்ன ஸ்பெஷாலிட்டி? 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்பின இடமும் இந்த இடம்தான். பிறகுதான் நம்ம படிக்கிறது நாமலை ஏதோம் தேசம். காதேஷ்லேருந்து எங்கே போகிறாங்க? ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். ஓர், இந்த பேர் மறக்கக்கூடாது. இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குது. 37ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் போது இந்த ஓர் என்னும் மலையிலே தான் திரும்பமாக நம்ம படிக்க வேண்டியது. இந்த ஓர் என்னும் மலை அது மிகவும் பிரம்மாண்டமான 2 மலை தொடர்களால் சூழப்பட்டதாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஏதோம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஏதோம் சவக்கடல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடல் இருக்குது, இஸ்ரவேலுடைய வடக்கு பக்கமாக இருக்கிறது. இது மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே மோசேயோட அண்ணனாகிய ஆரோன் இறந்த இடம் என்று நான் சொன்ன இடமும் இந்த ஓர் மலைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல தான் கர்த்தர் மோசேனுடைய அண்ணனாகிய ஆரோனை மேலே ஏறி வரும்போது சொன்னார், ஓர் என்னும் மலை மேலே என்ன பண்ணு? ஏறி வா. யாரை கூட்டிட்டு வா? ஆரோனை கூட்டிட்டு வா. கூட என்ன விட்டீங்க? கூட அவங்க பையனை கூட்டு வா. அவங்க பையன் பேர் என்ன பேர்? எலியேசர்.
ஆரோன் தலையில் இருக்கிற உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எடுத்து பையன் மேலே போடு, ஆரோன் செத்துருவான், ஆரோன் என்ன பண்ணு, அடக்கம் பண்ணு. பயமாக இருக்குது கேள்விப்படுறதுக்கு இல்லை, அடக்கம் பண்ணு என்று சொன்ன இடம்தான். ஆமேன். ஆரோன் அந்த இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். மிகவும் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இஸ்ரவேலில் இருக்கின்று. அவர் மரிக்கும்போது எத்தனை வயசாமா? 123 வயது. ஹல்லேலூயா. இந்த ஆரோனுடைய மரணம். சரி, பிறகு 39ஆம் வசனத்தில் படிச்சிட்டோம். 40ஆம் வசனத்தில் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். அவன் கேள்விப்பட்டு கானானின் ராஜா சண்டைக்கு வந்துட போறான் என்பதற்காக ஓர் மலையிலிருந்து ஜல்மோனா வழியாக போகிறார்கள். அடுத்த ஸ்டேஷன் பேர் என்ன பாருங்க? ஜல்மோனா. அதன் பிறகு நம்ம படிக்கிறோம் பூனோன் வழியாக போறாங்க. அதன் பிறகு ஓபேத் வழியா போறாங்க. அதன் பிறகு மோவாபின் எல்லையில் உள்ள அபாரிமின் மேடுகளிலே பாளையம் இறங்கினார். அபாரிம் மேடுகளிலே பாளையம் இருக்கு. இது எங்க வந்துருச்சு? மோவாப் பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. கானானுக்கு ஷார்ட்கட்டா போகாம ராஜா சண்டைக்கு வரான்னு வேற பார்டர் வழியா போறாங்க. மோவாபின் வழிகளிலே போகிறார்கள். அதன் பிறகுங்க தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள். தீபோன் காத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அதன் பிறகு அல்மோன் திப்லாத்தாயிலே பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திப்லாத்தாயிலே பாளையம் இறங்குகிறார்கள். இந்த அல்மோன் திப்லாத்தாயம் என்பது இந்த யாத்திரை 33 நம்ம படிக்கிறோம். ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ் தான் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆமேன். எரேமியா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மோவாபுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அவர்களை எதிர்த்து சொல்லுவார். அதை சொல்லும்போது இந்த பிளேஸை நினச்சிக்கிட்டு எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. பிறகு நாம் படித்தோம் என்றால் அபா என்னாச்சு? 46ஆம் வசனம் நேபோவுக்கு எதிராக அபாரிம் மலைகளிலே பாளையம் இறங்கினார்கள். அபாரிம் மலைகள். ஹல்லேலூயா. மவுண்ட் நேபோ வந்ததுமே நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். ஓர் மலை மேலே ஆரோன் ஏறினார், நேபோ மலை மேலே யார் ஏற போகிறாரு? மோசே ஏற போகிறார். ஆமேன். மவுண்டன் ரேஞ்சு இங்கே பாருங்க, நீளம். நம்ம காரில் போனால் கூட 1 மணி நேரம் போனால் கூட அந்த மலைகள் வந்து நிற்கும். அவ்வளோ லாங்கு, அவ்வளோ நீளம், அவ்வளோ தூரம். அந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க. ஜோர்டன் ரிஃப்ட் வேலி என்று சொல்கிறார்கள், டிரான்ஸ் ஜோர்டன் என்று சொல்கிறார்கள். ஆமேன். இந்த இடத்துல அரேபியன் பாலைவனத்தில் தெற்கு பக்கமாக அரேபியன் பாலைவனம் இருக்குது. ஹையஸ்ட் பாயிண்ட் நேபோ மலை மேலே ஏறினா மொத்த காணணும் எக்ஸலண்ட்டாக தெரியுமா? அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பிறகு எங்க வராங்க படிங்க? மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள். அது எத்தனை வசனம்? 48 வந்தாங்க. அங்க என்ன வந்துருச்சு? யோர்தான். பிறகு எரிகோ. எத்தனை பிளேசஸ்ஸு? நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ராமசேஸ் என்னைக்குங்க? சுக்கோத், ஈத்தாம், பி ஹாஹிரோத், மாரா, ஏலிம், பிறகு செங்கடல், சீன் வனாந்திரம், தோப்கா, ஆலுஷ், ரஃபிதீம், சீனாய் பாலைவனம், கிப்ரோத் ஹட்டாவா, ஹெசரோத், ரித்மா, ரிமோன் பெரஸ், லிப்னா, ரிஷா, கெஹலாத்தாத், மவுண்ட் சாப்பேர், ஹராத், மஹிலோத், தாஹாத், தேரா, மித்கா, ஹஷ்மோனா, மொசேரத், பேனே ஜாக்காம், ஹோர் ஹாகிதாத், ஜோத்பாத், அப்ரோனா, ஏசோன் கெபேர், காதேஷ், ஓர் மலை, ஜல்மோனா, பூனோன், ஓபோத், இயா அபாரிம், திபோன் காத், அல்மோன் திப்லாத்தாயிம், அபாரிம் மலைகள், மோவாபின் சமவெளிகள். வந்துருச்சா? ஆமாம். கர்த்தர் இத்தனை இடங்களிலே மக்களை ஸ்டேஷன் பண்ண வச்சு பத்திரமாக கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்போ கர்த்தர் எரிகோ வந்து விட்ட பிறகு, எங்கே வந்துட்ட பிறகு சொல்லுங்க? எரிகோ வந்துட்ட பிறகு மோசே கையில கூப்பிட்டு பேச போகிறார். 50th verse படிங்கம்மா. 50ஆம் வசனம். எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். எஸ், ஆண்டவர் கானானோட பார்டர் கொண்டு வந்துட்டார். இன்னும் ஃபியூ பிளேசஸ் தான். என்ன பிளேஸ் இப்போ இருக்குது? எரிகோ தெரிஞ்சிருச்சு, யோர்தானும் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அண்ணாண்ட கிராஸ் பண்ணதும் என்ன தான்? கானான். இந்த தேசத்தில் தேசத்தில் உள்ளவர்களை என்ன பண்ணு?
துரத்தி போடு. அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் பண்ணு. பாருங்கள், அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவருடைய எல்லா விக்கிரங்களையும் அழித்து அவர்கள் மேடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி. யாத்திரையாக 33:52 அதை ரிமூவ் பண்ணு. தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதில் குடியிருக்க கடவர்கள். அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது உங்களுக்கு கொடுத்தேன், அந்த லேண்டை உங்களுக்கு கொடுத்தேன். நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் இஸ்ரவேலர்கள் போய் அவங்கள துரத்துறாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தாவோட லேண்டு. ஆபிரகாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி போய் சுற்றி நடந்து திரிந்த இடம். இந்த 400 வருஷத்தில் அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் ஜனங்களுக்கு சொந்த குணமும் கொடுக்க கடவர்கள். அவர்களுக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களிடையே சுதந்திரம் பெற்று கொள்ள கடவுள். உங்கள் அப்பாவோட கோத்திரத்துக்கு ஏற்றபடி பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய கூட்டத்துக்கு நிறைய லேண்டு கொடுங்க, கொஞ்சம் கூட்டத்துக்கு கொஞ்சம் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் அந்த தேசத்தில் உள்ள மக்களை துரத்தி விடவில்லைகள் என்றால் அவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்மமாக இருந்து நீங்கள் குடியிருக்க தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். நீங்கள் மட்டும் துரத்தில் அவன் உங்களோட இருப்பான். உன் கண்ணுக்கு என்னவா இருப்பான்? முள்ளாக இருப்பான். விழாவில் என்ன இருப்பான்? கூறாக இருந்து உன்னை குத்துவான். நீ உன்னை பரிசுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் மூலிமா நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த கட்டளை இதில் நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18-21 வரைக்கும் கட்டளை கொடுத்தார். என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தில் எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். திரும்ப திரும்ப ஒன்று மட்டும் சொன்னார், கவனிங்க. அந்த தேசத்தின் மக்களை என்ன பண்ணணுமா? துரத்திட வேண்டும். 54 தானே படித்தோம். 53 தேசத்தில் உள்ளவர்களை துரத்திடும், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 52 என்ன சொன்னார்? துரத்திட்டு எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கிட்ட விக்கிரங்களையும் என்ன பண்ணு? அழித்து மேடைகள் எல்லாம் நிர்மூலமாக. இங்கே மட்டும் சொல்லாங்க. இந்த வேலையை, இந்த ஹோம்ஒர்க்கை யாத்திரையாகமம் 23-33 வரைக்கும் சொன்னார். யாத்திரையாகமம் 34 11-17 வரைக்கும் சொன்னார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் சொன்னார். லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்துலேருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை தான் பேசினார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் பேசினார். உபாகம் 12ஆம் அதிகாரம் 29-30 வரைக்கும் பேசினார். உபாகம் 13ஆம் அதிகாரம் 6-18 வரைக்கும் பேசினார். உபாகம் 29ஆம் அதிகாரம் 16-28 வரைக்கும் பேசின தேவன் இன்றைக்கு என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 53-56 வரைக்கும் பேசுகிறாரு. அவங்களோட நீ சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்கள் கண்ணுக்கு கூறாக இருப்பாங்க. உங்கள் கண்களுக்கு கூறாக இருந்து குத்திடுவாங்க. உங்கள் விழாக்களை குத்துவார்கள். உன்னால் என்னை உண்மையாய் ஆராதனை செய்ய முடியாது. நீ என்னை உண்மையாய் தேட வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நம்மளை எழுந்து நிற்க போகிறோம். இன்றைக்கி நம்மளை புரிஞ்சிக்க போகிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நமக்கும் உலகத்து ஜனங்களுக்கும் நமக்கும் ஆண்டவரோடு பிள்ளையாக இல்லாதவர்கள், ஒளியின் பிள்ளைகளாக இல்லாதவர்கள், உலகத்தின் வழியில் போகிற மக்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா? நாம் அப்படி வாழ முடியுமா? வாழ்ந்தால் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு கூறாக இருப்பார்கள், முள்ளாக இருப்பார்கள். நம்முடைய விழாக்களுக்கு கூறாக இருப்பார்கள். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கானான் தேசத்தை கொடுக்கிறார். கானான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷாலோம். தேவன் அந்நிய ஜனங்களை கிட்ட சேராங்க. நான் உன்னை பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம கேட்கலாம், ஆண்டவரே அப்பா, நாங்களும் எங்களை ஆண்டவரே அப்பா பின்தொடுகிறப்பா, அவங்களை விட்டு இழக்கணும்ப்பா. எங்களை எதிராக இருக்க சத்துருக்களை எங்கள் முறியடிக்கணும்ப்பா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இன்னும் எங்கள் ஆண்டவர் உலகத்தில் காணப்படுகிற எல்லா இச்சைகளுக்கும் ஆண்டவரை பாவங்களை விலக்கி காத்துக்கலப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு நாங்கள் முறியடிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரை தக்கப்பன சகல சேனைகளையும் முறியடிக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களப்பா, பிசாசு எதிர்த்துங்களப்போ ஓடி போவான்னு சொன்னீங்களப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து நிற்க நீர் எங்களுக்கு பலம் தாங்கப்பா. எங்களால் பலம், நீங்கள் உங்கள் பலத்தை தாங்கப்பா. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதிராக இருக்கிற தக்கப்பன சகல சேனைகளை முறியடித்தார்களப்பா, போன சென்றார்களோ அதுபோல் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற சகல சத்துரு கிரிகளும் முறியடிக்க பலம் தாங்க சொல்லிட்டு ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் மற்றவர்களோட இனம் கலக்காதலப்பா, எங்களை பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒரு விஷயம் தாழ்த்தி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா.
அடியா நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை என்கிறோம் பரிசுத்தமென எழுது. என் ஜீவன் எல்லை என்கிறோம் பரிசுத்தமென எழுது. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆருவே யோவேலையே அடியா நெஞ்சம் வாரீரோ. ஆருவே யோவேலையே அடியா நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில் கூட கர்த்தாவே என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தோடு எங்களுடைய இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட அசைவாட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்னாகம் 33ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 52 மற்றும் 53. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து வர இந்த 42 இடங்கள் அவர்களை போஷித்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடங்கள் அவங்க கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும் முன்பாக அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கு இருக்கிற குடிகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அங்கு இருக்கிற சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் அவர்கள் அழித்து போட வேண்டும். அந்த மேடைகளை எல்லாம் அவர்கள் நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடும்படியாக காணப்படுகிறது. இந்த இடங்களை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம் தேவன் பரிசுத்தம் உள்ள வைராக்கியம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் சிலை வழிபாட்டையும் விக்கிரக ஆராதனையும் வெறுக்கிறவராக காணப்படுகிறார். இந்த இடங்களை அந்த ஜனங்களை அந்த 42 இடங்களை அவர்களை போஷித்து நடத்தி பாதுகாப்பாக அவர்களை பாலும் தேனும் ஓடி அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வைத்த தேவன் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளில் இருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று ஒரு முறை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எந்தெந்த இடங்களை நாம் பின்மாறி போன இடத்திலிருந்து, எந்தெந்த இடத்துல ஆண்டவர் விட்டு தூர போன பாவத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து அவருடைய பரம கானானுக்கு நம் சுதந்திரவாளியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் நம் தேவன் பரிசுத்தமும் வைராக்கியமும் உள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கு சிலை வழிபாடும் விக்கிரக ஆராதனையும் அருவருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த நாளில் தேவனிடத்தில் நம்மை பிரிக்கிற அந்த சிலை வழிபாடு என்ன என்பதை நாம் ஒரு நிமிடம் நாம் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய அவிவிசுவாசம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதாக காணப்படுகிறதா? நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதாக காணப்படுகிறதா? ஆனால் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த நேரத்திலும் நம் தேவனுடைய சமூகத்தில் நம் முன்பாக கடந்து வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்மளுக்கு காணப்படுகின்ற எல்லா விக்கிரக வழிபாட்டையும் சிலை வழிபாடுகளையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எல்லா அவிவிசுவாசத்தையும் இந்த நாள் ஆண்டவர் விட்டு நம்மை தூரப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு எடுத்து போடும்படியாக நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? சுத்தம்
மாற்றீரோ பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரோவியே யுவேனை அடியானென்றும் வாரீரோ ஆரோவியே யுவேனை அடியானென்றும் வாரீரோ. அப்பா பிதாவே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, எந்தெந்த இடங்களில் இருந்து எங்களை கொண்டு வந்தீர் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க எங்களை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் டாடி. அப்பா, இந்த நாளில் எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா சிலை வழிபாட்டையும் விக்கிரக வழிபாடையும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கின்ற எல்லா பாவங்களையும் உலக பிரகாரமான இச்சைகளையும் எங்களுக்கு அகற்றி போடும்படியாக அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில அப்பா உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே உம்முடைய பட்டயத்தினால் அவைகளை எங்களை விட்டு அறுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு விசையாக உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எந்தெந்த காரியங்கள் உம்மை விட்டு எங்களை தூரப்படுத்துகிறதோ அந்த பாவங்களை எல்லாம், எல்லா சிலை வழிபாடுகளை, உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகும்படியாக எங்கள் தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் எங்களிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓஷலரி பாக்கரபரபரபா ஓரிபலரிந்தல ராபாஷிதரி பாக்கரபரபா ஷேரிபாலரிந்தல ராஹரபா ஓரி பாபா 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 ஷேரே பாக்கரபா ஓரிபலரிந்தரி பாஷேரா பாக்கரபரபரபா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் போதும் தகப்பனே. அப்பா, எல்லா காரியமும் உம்மை விட்டு பிரிக்கின்ற எல்லா சிலை வழிபாடுகளையும், எல்லா விக்கிரக ஆராதனைகளையும், எல்லா உலகத்தின் இச்சைகளையும் எங்களது அகற்றி போட்டு இந்த நேரத்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பரம கானானுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் டாடி. இந்த வேளையில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பாவங்களில் இருந்தும், எல்லா நிர்விசாரத்தில் இருந்தும், எல்லா விக்கிரக வழிபாட்டில் இருந்தும் எங்களை விலக்கி காத்து அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த நேரத்தில் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, எந்தெந்த இடங்களில இருந்து அப்பா எந்தெந்த அந்தகார சூழ்நிலைகளில் இருந்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 42 இடங்களில நீர் போஷித்து நடத்தி வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் சோர்ந்து போன இடங்களில் எல்லாம் உம்முடைய கரம் பிடித்து எங்களை நடத்தி இம்மட்டும் கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எங்களை பரிசுத்தப்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சேனைகளை முறியடிப்போம், சத்துருக்களை முறியடிப்போம். தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.